ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ. நம்ம பகவத்கீதையில் ஒவ்வொரு இதையும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதில் சாங்கிய யோகம் வரைக்கும் பார்த்தோம். சாங்கிய யோகத்தை முடிச்சுட்டு இப்போ நம்ம கர்ம யோகத்துக்கு போகிறோம். அதாவது 3வது அத்தியாயம். அர்ஜுன உவாச்ச ஜாயாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத் கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. இப்போ ஜனார்தனான்னு அழைக்கிறார். கர்மணக, கர்மத்தை காட்டிலும் ஞானம் மேலானது உன்னுடைய கருத்து இருக்குன்னாக்கா, அப்போ ஏன் கொடிய கர்மத்தில் என்னை இப்போ ஏவர அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து கேட்குறார். அதாவது ஞானம்தான் மேலு கர்மத்தை விடன்னு நீ சொல்கிற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த கொடிய கர்மத்தில் என்னை செய்யன்னு சொல்கிறியே அப்படின்னு அர்ஜுனர் கேட்குறார். வியோமிஸ்ரேணேவ வியாக்கியேன புத்திம் மோகய சீவ மே ததே கம்பத நிச்சித்ய ஏன ஸ்ரோயோகம் ஆப்னுயாம். அப்போ குழப்பறது போல, என்னுடைய அறிவை மயக்கிறது போல இப்போ நீ நடந்துக்கிற. நான் மயங்கரவன் போல் இருக்கேன். இப்போ எதனால் நான் உயர் நலத்தை அடைவேனோ அந்த ஒன்றை நிச்சயித்து நீ சொல்லு அப்படின்னுட்டு கிருஷ்ண பரமாத்மாவை அர்ஜுனர் கேட்குறார். ஸ்ரீ பகவானுவாச்ச லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானம் கர்ம யோகேன யோகினாம். இப்போ பகவான் சொல்கிறார், பாபமற்றவனே அப்படின்னு அழைக்கிறார். முதல் வார்த்தை. இதனால் பாவம் இல்லைன்றத நன்னா தெளிவு பண்ணிடுறார் சுவாமி. இந்த உலகத்தில் 2 வகையான நிஷ்டை இருக்குது. ஆதியில் என்னால் இப்போ அது சொல்லப்பட்டிருக்கு. ஞான யோகத்தால் ஒரு வகையும், சாங்கியர்க்கும் கர்மயோகத்தால் கர்மயோகிகளுக்கும் இந்த உலகத்தில் 2 விதமாக முக்தி அடையலாம்னு நான் சொல்லியிருக்கேன்றார். ந கர்மாணாம் அனாராம்பத் பாத் நைஷ்கர்மியாம் புருஷோஸ்னுதே ந ச சந்நியசனாதேவ சித்திம் சமதி கச்சதி. அப்போ கர்மணாம் அனரம்பாத் அப்படிங்கிறார். கர்மங்களை தொடங்காததுனால கர்மத்திலேருந்து விடுபட்ட நிலையை அவன் அனுபவிக்கிறது கிடையாது. அதாவது கர்மத்தை செயலை செய்யாமல் இருக்கிறதுனால செயல்லேருந்து ஒருத்தன் விடுபட போகிறது கிடையாது. மேலும் கர்மத்தை விட்டு ஒழிச்சதுனாலேயே அவன் சித்தி அடையிறதும் கிடையாது. சந்நியாசனாத் ஏவ சம கச்சதி. அப்போது கர்மத்தை ஒழிச்சிடவும் கூடாது, அதை விடுபட்ட நிலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு 2ஐயும் சுவாமி நன்னா விளக்கிடுறார். அடுத்த 5வது ஸ்லோகம். நஹி கச்சித் க்ஷணம் அபி ஜாது துஷ்டயத் கர்மக்ருத் காரியதே யவச்ச கர்ம சர்வ பிராகிருதி ஜைர்குணைஹி. அப்போ ஒருபோதும் வினாடி கூட, க்ஷணம் அப்பி வினாடி கூட எவனும் ஒரு கர்மமும் செய்யாதவனாக இருக்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு செயலில் அவன் ஈடுபட்டு தான் இருக்கான். இயற்கையில் பிறந்த குணங்களால் பிரகிருதியை ஜெய்ஹ. அப்போ இயற்கையில் அவனுக்கு என்ன குணங்கள் இருக்கோ எல்லாரும் தம்ம அறியாமல் தொழிலில் இயக்கவிக்கப்படுறான் அந்த குணத்தின் பயப்பட்டு அப்படின்னு சுவாமி சொல்கிறார். கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூட்டாத்மா மித்யாச்சாரச உச்சதே. அப்போ எவன் கர்மேந்திரியங்களை அடக்கிட்டு இந்திரியங்களை நாடுற பொருளை மனத்தால் நினச்சிட்டு இருக்கானோ அந்த பெரும் மூடன் இருக்கானே, விமூட்டாத்மா, அவன் தான் இருக்கிறதுல பெரும் மூடன். அப்படிப்பட்டவன் பொய் ஒழுக்கம் உடையவன்னு சொல்லப்படுவாங்கிறார். அதாவது கர்மத்தை நாடுற பொருளை மனசில் நினச்சிட்டு இருக்கப்படாது. அதாவது வெளியில் அதை விட்டுட்டு மனசில் அதையே சிந்திச்சுட்டு இருக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. அது அனுபவிச்சதுக்கான முழு இதுவும் அதில் உண்டாருது. அதனால் அப்படி இருக்கிறவன் மூடன்தாங்கிறார் சுவாமி, ஒழுக்கம் இல்லாதவன் அப்படின்றார். யஸ்த்விந்திரியாணி மனசா நியம் யார பதேஜுன கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்த ச விசிஷ்யதே. அப்போ அர்ஜுனா, ஆனால் எவன் இந்திரியாணி 5 மனசால் நன்னா அடக்கி அசக்த பற்றில்லாமல் கர்மேந்திரியங்களால் கர்மயோகத்தை தொடங்குறானோ அவன்தான் சிறந்தவன்னு சுவாமி சொல்கிறார் கீதையில். இதோட நம்ம 7 ஸ்லோகங்கள் கர்மயோகத்தில் முடிச்சிருக்கோம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஹ.